ஒரு படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் வெளியில் போனால் பரவாயில்ல, வரிசையாக 2 3 ஆர்டிஸ்ட் வந்து நான் நடிக்கலை, என்கிட்ட டேட் இல்லை, அப்படி இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில் போனால் ஒரு பதட்டம் வரத்தானே செய்யும். அப்படி ஒரு பதட்டம் வந்து சுஹாசினிக்கு வந்துச்சு. நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னா தக்லை படத்தை பற்றி தான் பேசுகிறேன். அதில் தான் வந்து துல்கர் சல்மான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா அவர் இல்லை என்னால் முடியாதுன்னு வெளியில் போயிட்டார். விசாரித்தோம்னா அவர்கிட்ட வந்து மணிரத்ன கேட்ட டேட்டுகளை வந்து கால்ஷீட் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அப்புறம் சித்தார்த்த நடிக்கிற மாதிரி இருந்தது, அவரும் வெளியில் போயிட்டார். என்ன காரணங்கிறதே யாருக்கும் முழுமையாக தெரியல. இன்னொருத்தர் யார் வெளியே போனார்னா ஜெயம் ரவி வெளியில் போயிட்டார். ஏன் சொல்கிறோம்னா, இப்போ எனக்கும் சிம்புவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறோன்னு சொல்கிறவங்க சேம் அதே தான், பொன்னியின் செல்வன் மாதிரி தான். சிம்புவும் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறான்னு ஒரு தகவல் வரும். இப்போ ஜெயம் ரவி வந்து வெளியில் போயிட்டார். ஏற்கனவே துல்கர் வந்து டேட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சித்தார்த்து வேற ஒரு காரணத்தை சொல்லி வெளியில் போயிட்டார். இப்போ வந்து ஜெயம் ரவி போயிட்டார். இப்போ ஒரு படத்தில் வந்து 3 பேர் வெளியில் போகும்போது மணிரத்னம் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். என்றைக்குமே வந்து அவர் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப டென்ஷனோட பண்ணவே மாட்டார். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கூலாக தான் பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு சரித்திர கதையை மணிரத்னம் கையாண்ட விதம் இருக்குல்ல, உண்மையிலே அவர்கிட்ட வந்து நிறைய பேர் கற்றுக்கணும். ஒரு படத்தை வந்து எப்படி டென்ஷனே இல்லாமல் கூலாக எடுக்கணும் அப்படின்னு. என்ன இதே அந்த படமெல்லாம் வேறு ஒரு டைரக்டர் கையில் சிக்கியிருந்ததுன்னா ஐயோ ஸ்பாட்டில் இருந்தால் அத்தனை பேருமே வந்து சின்ன பண்ணமாக இருப்பாங்க, அந்தளவுக்கு வந்து கடித்து குதறி இருப்பாங்க. ஆனால் மணிரத்னம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தாலும் அதை பட்ஜெட்டில் அதே சமயம் குவாலிட்டியாக எடுக்கிற ஒரு டேலண்ட் உள்ள ஆள். அப்படிப்பட்டவரோட படம் அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பேர் இருக்குது. சரி, அவரோட படத்துலேருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வெளியில் போகிறாங்களே அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஊடகங்களையும் பரவும்போது சுஹாசினிக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. என்னடா நம்முடைய கணவருக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது, இப்போ அவரோட படங்களில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வெளியில் போகிறாங்கன்னு செய்தி பரவுது. அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தோன்னே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து யாரெல்லாம் வெளியில் போகிறோன்னு சொன்னாங்களோ அவங்ககிட்டலாம் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. பட்டு எதுவுமே செட் ஆகலை, அவங்களுக்கு கை கொடுக்கல. பட் இந்த தடவை சிம்புவை வந்து மெட்டாஸ்டாக்கிஸு விடுறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னா போன படம் சிம்புவே வந்து சரி ஓகே ஜெயம் ரவி நடிக்கட்டும் நான் வெளியில் போகிறேன்னு போயிட்டார். இந்த படத்துலேயே அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது மெட்ராஸ்டாக்கி வந்து சிம்புவை விடலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே ஜெயம் ரவி வெளியில் போனால் போட்டும், நம்ம சிம்பு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ தக்லை படத்தோட ஷூட்டிங் வந்து ராஜஸ்தான் டெல்லின்னு பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு 60 நாள் சிம்பு டேட்டு கொடுத்துருக்குறாரு, பல்காக டேட்டு கொடுத்துருக்குறாரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிம்புவோட சினிமா கரியர்லேயே வந்து 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டுக்கெலாம் வந்து நின்னதாக சரித்திரமே கிடையாது. அவருடைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த யூனிட்டுமே ரெடியாக வந்து நிற்கும். காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த யூனிட்டுமே வந்து காலைல 3 மணிக்கு வீட்டிலேருந்து எழுந்திரிச்சு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி வண்டியில் கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டு ஹோட்டலுக்கு வந்து அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு லைட்டு அதுன்னு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டு அப்படின்னு மொத்த யூனிட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிம்பு மட்டும் வரவே மாட்டார். இப்படி பல படங்கள் அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலேயே நிறைய அவருடைய படங்கள் வந்து ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனையும் சந்திச்சிருக்கு. பட் இப்போ சிம்பு அதை எல்லாமே விட்டுட்டார், டோட்டலாக மாறி இருக்கிறாரு. ஏன்னா இந்த தக்லை படத்தை பற்றி நம்ம கேள்விப்படும்போது ராஜஸ்தானில் அந்த ஜெய் சால்மரில் ஷூட்டிங் நடந்தது இல்லையா, 6 மணி ஃபஸ்ட் ஷாட்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து நிற்கிறாராம், ரெடியாகி பங்க்சுவாலிட்டியாக வந்து நிற்கிறாராம். அந்தளவுக்கு சிம்பு மாறி இருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து 60 நாள் டேட்டு மணிரத்னம் கேட்டோடனே ஓகேன்னு கொடுத்துட்டாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிம்பு வந்து தக்லை படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ ப்ரோமோ வந்தது, அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஒரு மாசான ஒரு என்ட்ரியாக தான் சிம்புவோட என்ட்ரி அதில் இருந்தது. ஒரு பெரிய ஒரு ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பாலைவனம், அதில் வந்து ஒரு ஜீப்பஸ் அவ்வளோ ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வந்து திரும்பி அப்படின்ட்டு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சீனு, ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளாக் தான், நல்லாவே தெரியுது. அப்புறம் தக்லை படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமல் தான் வந்து என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் காயல் பட்டத்துக்காரன் அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. கதையின் நாயகன் கமல் தான் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் இப்போ வர்ற தகவல் என்னென்னா இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படம், கமல் மட்டும் ஹீரோ கிடையாது, சிம்புவும் இந்த படத்தில் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கமலுக்கு வந்து இந்த படத்தில் போர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி,
மற்ற ஆர்டிஸ்ட்டுகளுக்கு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவலை சொல்கிறாங்க. கமல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்கும் மேலே ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டரில் தான் வருவார். அவர் சொல்கிறது தான் எல்லோரும் செய்வாங்க, அவருக்கு கீழே தான் எல்லாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கமல் கேரக்டர். அதனால் அவருக்கு வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் படத்தில் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போதைக்கு வர்ற தகவல்கள் வந்து கமல் மட்டுமே தக்கலை படத்தோட ஹீரோ இல்லை, சிம்புவும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் ஷூட்டை முடிச்சுட்டு இமிடியேட்டாக டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லியில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட்டு டெல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கமல் ஷூட்டிங் ஆரம்பித்து 2-3 நாள் கழித்து தான் போய் நின்னார். ஏன் 2-3 நாள் லேட்டாக போனார் அப்படின்னு விசாரித்தோம்னா, கமல் வந்து தக்கலை படத்தில் ஒரு பாட்டை அவரே எழுதி அவரே பாடியிருக்காராம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ அந்த பாடல் கூட சீக்கிரமாக வரும். சரி, சிம்பு எப்படி தக்கலை படத்துக்கு வந்து 60 நாள் டேட்டு கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கும் ராஜ்கமல் தான் காரணம். ஏன்னா ஏற்கனவே சிம்பு வந்து ராஜ்கமலுக்கு தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிற மாதிரி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து இவ்வளோ நாள், இவ்வளோ மாதங்கள் நடந்து நான் கேள்விப்படவே இல்லை. அப்படி என்ன தான் அந்த படம் எடுக்கிறாங்கன்னு தெரில. ஏதோ 100 கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க. 100 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலும் ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன இத்தனை மாதமாவா எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஒரு பக்கம் இல்லை அந்த படம் எடுக்க போகிறது இல்லை, அது கொஞ்சம் ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து பரப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை கண்டிப்பாக அந்த படம் வரும் அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு படம் வந்து ரொம்ப டிலே ஆகும்போது அந்த படம் வருமா வராதா, அந்த படம் ட்ராப்பு அப்படிங்கிற செய்தி தான் பெரும்பாலும் பரவும். அதே ராஜ்கமல் வந்து அட்ரஸ் பண்ணலை, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலைன்னு தெரில. ஒருவேளை அந்த படம் டிலே ஆகுது அப்படின்னு சிம்பு ஃபீல் பண்ணதுனால தான் இந்த தக்லை படத்துக்கு வந்து அவர் நடிக்க மணிரத்னம் கூப்பிட்டோடனே ராஜ்கமல்லேருந்து ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 60 நாள் டேட்டெல்லாம் வந்து ராஜ்கமலில் ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேசிங்க பெரியசாமி படத்தில் வந்து சிம்புவுக்கு வந்து 2 கெட்டப்பு, 2மே விதவிதமான லுக்கில் வரும். ஸோ அதுக்காக தயாரிக்கும்போது திடீர்னு தக்லை படத்துக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஏன் ஓகே சொல்கிறாங்கன்னா அந்த தேசிங்க பெரியசாமி படம் வந்து இன்னும் தள்ளி போகும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருது. அப்படி என்ன சிம்புவுக்கும் ஜெயம் ரவிக்கும் பஞ்சாயத்து? இனிமே காலம் முழுக்க வந்து நான் சிம்பு நடிக்கிற எந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு ஜெயம் ரவி ஒரு முடிவு எடுக்காருன்னா அப்படி என்ன 2 பேருக்கும் நடந்து போச்சு? என்ன சொத்து தகராறா அப்படின்னா அப்போலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண ஏதோ 2 விஷயமா சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் சிம்புக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு சின்ன தகராறு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிம்பு வந்து அவர் நடிக்கிற படங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு பந்தாவோடு வர்றாரு, ரொம்ப கெத்து காட்டுறாரு, அது வந்து இவருக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் நடிக்கிற படத்தில் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு இவர் ஜெயம் ரவி சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம என்றைக்குமே வந்து தொழிலையும் பர்சனல் லைஃப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ராதாரவி, சரத்குமார் இவங்களாம் ஒரு அணி, விஷால் அவங்க வந்து நாசர் இவங்க ஒரு அணி. அப்போ பார்த்திங்கன்னா ராதாரவி அணிக்கும் விஷால் அணிக்கும் அந்த எலெக்ஷன் டைமில் பயங்கரமாக வந்து வார்த்தை போர் நடக்குது. வார்த்தை போர்னால் என்ன? ராதாரவி மேடையில் மைக்க பிடிச்சாருன்னா விஷாலை வந்து பயங்கரமாக திட்டுறாரு. விஷால் வந்து மேடையில் மைக்க பிடிச்சாருன்னா ராதாரவியை கண்டமணிக்கு திட்டுறாரு. மாறி மாறி திட்டிக்கிறாங்க. ஆனால் அதே ராதாரவி விஷாலோட மருது படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அவர் போய் நடித்தார். விஷாலை வந்து அந்த திட்டுனீங்க, அவரு உங்களை அந்த திட்டுனா நீங்கள் அவர் நடிக்கிற படத்தில் போய் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை தம்பி, நடிகர் சங்கம் அதோட செயல்பாடுங்கிறது வேறு, நடிப்பு அப்படிங்கிறது வேறு, அது என்னுடைய தொழில், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு நடிகராக அவரோட படத்துக்கு போகிறேன், என்னோடய கேரக்டர்னோ அந்த கேரக்டருக்காக நான் நடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ மூத்த கலைஞர்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம் அது வந்து இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு இல்லையோ அப்படின்னு தான் ஜெயம் ரவியோட ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இதுக்கு இடையில வந்து ஜெயம் ரவி தக்லை படத்தில் நடிக்கலை அப்படின்னு 100% உறுதியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு பதிலாக அவருடைய கேரக்டரில் வந்து அவர் நடிக்க வேண்டிய கேரக்டரில் வந்து அசோக் செல்வன் நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு
அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தகவல் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக நாம் என்ன சொல்ல வரோம்னா, சிம்புவுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு படத்தில் டயலாக் வரும், மன்னிப்பு கேட்குறோம் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், அவ்வளோதான்.